செய்திக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம். தேவனே, இந்த நேரத்துல கர்த்தாவே நாங்க அனைவரும் இந்த ஜூம் என்கின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம கூடி ஆண்டவர் உங்களை வேத வசனங்களை கர்த்தாவை கற்றுக்கொள்ள இது செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அப்பா ஆவியானவரே, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக்கொள்ள ஒரு ஆவி எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் ஆஸ்வதிங்க போதிக்கின்ற போதகரையும் அதே போல மொழி மாற்றம் செய்கின்ற போதகரையும் உங்க பாத்திர அர்ப்பணிக்கும். தேவனை கர்த்தர் நீர் வழி நடத்தும். ஆண்டவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஏசு நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் சொன்ன நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது நம்ம இதில் இருக்கின்ற பஸ்டர் சைமன் அவர்களையும் அதே போல பஸ்டர் சரண் அவர்களையும் நம்ம அன்புடன் எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கலாம். நம்ம வேத வசனத்துக்குள்ள நம்ம போலாம். Thank you, Pastor. Praise the Lord to all. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். Happy wedding anniversary to Sangeeta, sister and his husband. தேங்க்ஸ் பா. சகோதரி சரிதா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பா. God bless you. We will pray for your family. உங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Okay, we'll come back to today's message. நாம் இன்றைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். Do you remember about the two powers that we discussed already? கடந்த 2 வாரமாக நாம் தியானித்த 2 வல்லமைகளை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? Can anybody tell us? யாராகிலும் ஒருவர் அந்த 2 வல்லமைகளை குறித்து சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை, ஞானத்தின் வல்லமை. Amen. So that's what we say, spiritual power. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம், ஆவிக்குரிய வல்லமை. And the second one, last week we heard about the intellectual power. இரண்டாவது அறிவு சார்ந்த வல்லமை அல்லது ஞானத்தின் வல்லமை. And today we are going to hear about the third power, which is physical power. இன்றைக்கு நாம் 3வது வல்லமை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வல்லமை நம்முடைய சரீரத்தினுடைய வல்லமை. So the first preference we have to give to spiritual power. Though physically we are so fit, but if we do not have the spiritual power, we cannot do anything for the Lord. நாம் சரீரத்திலே நல்ல தோற்றம் உடையவர்களாய் இருந்தாலும் நாம் ஆவிக்குரிய வல்லமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் அந்த சரீர வல்லமை என்பது வீணாகி போய்விடும். That's why first power we discussed about the spiritual power. We all need the power of God first. முதலாவது நாம் தியானித்த ஆவிக்குரிய வல்லமை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. And the second thing is we need God's wisdom to live on this earth. நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு இரண்டாவதாக நாம் தேவனுடைய ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. If we do not have God's wisdom or God's intellectuality, then we will be misled by all kinds of worldly knowledge. நாம் தேவனுடைய ஞானத்தின் வல்லமை பெறாமல் இருந்திருப்போமானால் இந்த உலகத்தினுடைய சில காரியங்கள் நம்மை உலக பிரகாரமாக நம்மை வழிநடத்தி இருக்கும். And after having spiritual power and the intellectual power, God will surely grant us the physical power. ஆவிக்குரிய வல்லமையும் அறிவு சார்ந்த வல்லமையும் தேவனாய கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை தொடர்ந்து 3வதாக தேவன் நமக்கு சரீரத்தின் வல்லமையும் நமக்கு தருகிறார். So today, as we hear about this message, may all of us receive God's healing by His word. இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற நமக்கும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு நமக்கு நம்முடைய சரீரத்துக்கு நல்ல ஒரு சுகத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். And we need to ask God, we need this power, the physical power, to be God's witness. ஆண்டவரே, எனக்கு இந்த சரீர வல்லமை தாரும் என்று நாம் தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் நம்மை சாட்சியாக நிறுத்துகிறார். We need to ask God, Lord, give me the physical power, heal me so that I can go throughout Tamil Nadu and throughout India to preach about Christ.
ஆண்டவரே எனக்கு இந்த சரீரத்தின் வல்லமையை தாரும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, தேவனாய் கர்த்தர் அந்த சரீரத்தின் வல்லமையை கொடுக்கும் பொழுது, தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலே போய் நாம் தேவனுடைய சுவிசேஷத்தையும் தேவனுடைய வார்த்தைகளை நம்மளால் பறைசாற்ற முடியும். We'll read one scripture from the Bible. நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். Deuteronomy chapter 34 verse 7. உபாகமத்தின் புத்தகம் 34:7. உபாகமம் 34ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடைவதும் இல்லை, அவன் பலன் குறைவதும் இல்லை. Amen. So here we are seeing that Moses was 120 years old when he died. இங்கே மோசே குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் மரிக்கிற பொழுது அவனுடைய வயது 120 வயதா இருந்தது. And it says, yet his eyes were not weak, nor his strength gone. அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. Amen. ஆமென். So 120 years old Moses, when he was very young, like 40 years old, he had a very good health. So when he was dying, he had the same health. அவன் மோசே என்பவன் 40 வயதா இருந்த பொழுது அவனுக்கு நல்ல சரீர தோற்றமும் அவன் சரீரத்திலே நல்ல பலமும் இருந்தது. ஆனால் 120 வயது ஆன பொழுதும் 40 வயதிலே இருந்த அதே பலன், அதே சரீர தோற்றம் 120வது வயதிலும் மோசேக்கு இருந்தது. Today we are a little bit sad about our friend. His name is John Sidapazi from Bangalore. இன்றைக்கு ஒரு துக்கமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, எங்களோடு கூட வேதாகம கல்லூரியில படித்த அருமையான அன்பு சகோதரன் ஊழியன் ஜான் சித்தப்பாச்சி அவர்கள் Yesterday he passed away. நேற்றைய தினத்திலே அவர் மரித்து போனார். He's very younger than me. அவர் என்னை விட மிகவும் வயதில் சிறியவர். But since 4-5 months he was now facing some health issues. And finally yesterday he passed away. 4-5 மாதங்களாக சரீரத்திலே சில உபாதைகள் இருப்பது நிமித்தமாய் நேற்றைய தினத்திலே அவர் இவ்வுலகத்தை விட்டு கடந்து போனார். So we do not know when death comes to us. நமக்கு தெரியாது எப்ப நமக்கு மரணம் வரும் என்பது. In Proverbs 27 verse 1 says, don't boast about tomorrow because you do not know what happens in today itself. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, நாளை தினத்துல என்ன நடக்கும் என்று நாம் ஒன்றும் அறியாதவர்களா இருக்கிறோம். So don't boast about tomorrow, don't boast about your physical things, or don't boast about that you have many years to live. You do not know what happens today. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காரியங்களை குறித்து நமக்கு எனக்கு நல்ல சரீரத்துல பலன் இருக்கிறது அப்படின்னு அதை குறித்து நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு நிறைய ஆஸ்திகள் இருக்கிறது சொல்லி அதை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. ஏன்னா மரணம் என்பது எப்ப வரும் நமக்கு தெரியாது. ஆகவே நாம் மிகவும் பொறுமையுள்ளவர்களாக அமைதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். So I bless you in the name of Jesus to have good health and live a long life for God's sake. கர்த்தருடைய காரணத்திற்காக நீங்கள் அனைவரும் சரீரத்திலே நல்ல சுகமும் நீடிய ஆயுளும் பெற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். You have to come to the conclusion today that I want to live only for the gospel's sake. That is the main purpose of my life on this earth. When you come to this decision, surely God will bless you with a good health. நீங்கள் சரியான ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். ஒரு நிச்சயம் இன்றைக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் அநேக வருடங்கள் வாழ வேண்டும். நான் வாழ்வதற்கான ஒரே நோக்கம் உம்முடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்காக.
when you have this kind of conclusion in your life and pray, surely the Holy Spirit will abide in you, lead you. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை அற்புத விதமாய் வழி நடத்துவார். You are not on this earth unexpectedly. God has sent you on this earth to fulfill God's purpose in your life. நீங்கள் சாதாரணமாக இந்த உலகத்துக்கு நீங்கள் வரவில்லை. நாம் அனைவரும் தேவனால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே நாம் அனுப்பப்பட்டவர்கள். That's why unless God's mission is fulfilled in you, you are not going to die. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய ராஜ்யமும் உங்கள் மூலமாய் நிறைவேற்றப்படாத பட்சத்துல நீங்கள் அதற்கு முன்பதாக நீங்கள் இறந்து போகவே முடியாது. That's why you commit your life to God fully. நீங்கள் முழுவதுமாக தேவனிடத்திலே முழுவதுமாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். Here Moses was called by God to deliver the people of Israel and lead them to Canaan. அருமையான மோசே என்பவன் தேவனால் அழைக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நேராக வழிநடத்துவதற்காக தேவனால் அழைக்கப்பட்டவன் மற்றும் அனுப்பப்பட்டவன். That's why though he was 120 years old, his eyes were not dim and he had the same strength when he was 40 years old. பாருங்க, அருமையான மோசே என்பவர் 120 வயது ஆன பொழுது அவருடைய கண் இருள் அடையவும் இல்லை, அவருடைய பலன் குறைந்து போகவும் இல்லை. காரணம் 40 வயதிலே இருந்த அதே பலனை தேவனாகிய கர்த்தர் 120 வயதிலும் அதே பலனை கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். When you decide in your life to live for Christ, 100% God will give you his strength, his health. நீங்கள் தேவனுக்காகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் நீங்கள் 100% நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் சரீரத்திலே ஒரு தெய்வீக பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். We'll read one more scripture. இன்னொரு வேத பகுதியை கூட நாம் வாசிப்போம். Joshua chapter 14, 10 and 11. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல 10 and 11. இப்போதும் 16வது வசனமும் இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. Amen. So look at this verse. This is a confession of Caleb in front of Joshua. அருமையான காலேப் என்பவனுடைய முடிவு இங்க தெரிகிறது யோசுவாவுக்கு முன்பதாக. So here actually God promised through Moses, saying that Caleb, when you go to Canaan, I will give you this Anakat hill country to you. இங்கே அருமையான மோசேக்கு அல்லது ஜாஷுவாவுக்கு முன்பதாக இந்த காலேப்பையும் ஆண்டவராகிய தேவன் அவர் சேர்த்துக் கொண்டு அந்த இடத்துக்கு அவரையும் அனுப்புவதற்கு அல்லது கொடுப்பதற்கு தேவன் சித்தமாக இருந்தார். That's why though Moses passed away in Deuteronomy, in Joshua, when Joshua was the leader of Israelites, this Caleb comes to Joshua asking that, Joshua, send me to Anakat hill country. I will go and fight. பாருங்க, அருமையான மோசே என்பவர் உபாகமத்திலே அவருடைய வாழ்க்கை அங்கே முடிந்து போகிறது. மோசேக்கு பிறகு ஜோசுவா என்பவர் அங்க தலைமைத்துவம் வகிக்கிறார். அப்பொழுது காலேப் என்பவர் ஜோசுவாவை பார்த்து, என்னுடைய அந்த மலை தேசத்திற்கு என்னை அனுப்புங்கள், நான் போகிறேன் என்று அவர் கேட்கிறார். What he is saying in verse 10, now then, just as the Lord promised, he has kept me alive. See, look at that words.
He has kept me alive for 45 years since the time he said this to Moses. நீங்க நல்லா கவனிங்க. அருமையான இந்த காலேப் வந்து எவ்வளவு ஒரு அழகாக சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். Verse 11 says, I am still as strong today as the day Moses sent me out. I am just as vigorous to go out to battle now as I was then. மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. Amen. So when God promised Caleb to go and conquer the hill country and you stay there, I will give that land to you. Then Caleb holds on to that covenant and he comes to Canaan. பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் அருமையான காலேபுக்கு சொன்னார், நீ மலை தேசத்துக்கு போய் நீ அங்கேயே தங்கியிரு, நான் இப்படிப்பட்ட இந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தைகளை அவன் உறுதியாய் பிடித்துக் கொண்டு அதை பிடித்துக் கொண்டவனாய் இருக்கிறான். That's why he says, though I am 85 years old, but I have the same strength that I had when I was 40 years old. நான் இப்பொழுது 85 வயது உள்ளவனா இருக்கிறேன். 45 வயதுல இருந்த அதே பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். So when you hold on to this, Tamil Nadu evangelization and India evangelism, world evangelism, this is God's desire. When you hold on to that one, 100% God will give you the same strength that you have now. நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே, தமிழ்நாடு சுவிசேஷம் என்பது அல்லது இந்தியா தேசத்தினுடைய சுவிசேஷம் என்பது அல்லது உலகளாவிய சுவிசேஷம் என்பது தேவனுக்குரியது. நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து பற்றி பிடிப்பீர்களானால், அதை நீங்கள் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்துவீர்களானால், தேவனாய கர்த்தர் இப்படிப்பட்ட பலனை கொடுத்து தேவன் உங்களை உயர்த்துவார். Caleb did not ask help from Joshua. He said, I will go myself and I will fight. So just you allow me to go there. அருமையான காலேப் என்பவர் ஜாஷுவாவினிடத்துல எந்த உதவியும் அவர் கேட்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் எனக்கு பலத்தை தந்திருக்கிறார், நான் போருக்கு போவதற்கு மட்டும் எனக்கு நீங்க அனுமதி தாருங்கள், நான் போய் ஜெயிக்கிறேன் என்று அவர் அனுமதி மாத்திரம் தான் கேட்கிறார். He goes and he fights with the Anakites and then he overcomes. பாருங்க, அருமையான காலேப் என்பவர் அந்த மலை தேசத்திற்கிட்ட அவங்க போனார். அங்க போய் அவர் யுத்தம் பண்ணி அவன் அவர்களை மேற்கொண்டான். Because God was with Caleb. ஏனென்று சொன்னால் காலேபுடனே தேவனாகிய கர்த்தர் இருந்தார். And God gave him the physical power to overcome those people. அப்படிப்பட்டதான ஜனங்களை ஜெயிப்பதற்கு மேற்கொள்வதற்கு காலேபுக்கு தேவன் பலத்தை தந்தருளினார். And today you and me are called by God to conquer the world with the gospel. நாம் இந்த உலகத்திற்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். So hold on to God's covenant of world evangelism, then he will bless you with a good health. நாம் இந்த உலக சுவிசேஷத்தை நாம் பிடித்தவர்களாய் இருக்கும் பொழுது சரீரப்பிரகமான பலத்தை தேவன் நமக்கு தருவார். Though you become old, you will be healthy. நீங்கள் வயது சென்றவர்களாய் இருந்தாலும் கூட நீங்கள் ஆரோக்கியமான ஒரு பலத்தை உடையவர்களாக இருப்பீர்கள். We'll read one more scripture and we'll conclude. Isaiah நாம் chapter இன்னொரு 40. வசனத்தை கூட வாசித்து நம்ம முடிப்போம். Isaiah chapter 40 verse 31. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். It says, but those who
hope in the Lord will renew their strength. யாரெல்லாம் தேவனுக்காக காத்திருக்கிறார்களோ அல்லது தேவனிடத்துல நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் புதிய பலனை கட்டளிடுகிறார். I do not know your health conditions right now, but God knows everything. If you come to the conclusion that Lord, give me good health and I want to be a witness of you, then surely God will grant you a good health, good strength. ஒருவேளை தற்காலிகமாக உங்களுடைய சரீர நிலவரம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க உலக சுவிசேஷத்துக்காக நீங்கள் தேவனிடத்திலே உங்களை நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால், ஒப்பு கொடுப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் இந்த உலக சுவிசேஷத்துக்காக உங்களுக்கு சரீர சுகத்தை கொடுத்து உங்களை எடுத்து பயன்படுத்துகிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். In this verse, Isaiah speaks about eagles. இங்கே அருமையான ஏசாயா தீர்க்கதரிசி கழுகை குறித்து பேசுகிறார். Why? Because on this earth, only eagles will have renewal of the strength. பாருங்க, இந்த பூமியின் மேலே கழுகுக்கு மாத்திரம்தான் பலனை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு தன்மை இருக்கிறது. When eagles grow old, when the eagles loses the strength, they will go far in the mountains and they will stay in a very secure place. இந்த கழுகு வயது சென்றதா இருக்கும் பொழுது மலையினுடைய உச்சியிலே போய் அங்கே அது பாதுகாப்பான இடத்திலே அது தங்கிக் கொள்ளும். And it will pluck out all the feathers. அந்த கழுகு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த சிறகுகளை, அந்த இறகுகள் எல்லாம் அதுவே பறித்து போட்டு விடும். And it will wait for the new feathers to come out. அந்த கழுகு புதிய சிறகுகள் தோன்றும் வரைக்கும் அது காத்திருக்கும். When that new feathers comes, again it starts to fly high in the sky. பாருங்க, மறுபடியும் அந்த சிறகுகள் முளைக்க ஆரம்பித்த பிறகு அது மிகவும் உயர்ந்த வானத்துக்கு நேராக அது பறக்கிறதாய் காணப்படுகிறது. That's why he gives the example of eagles. அதனாலதான் அருமையான கழுகை குறித்து அவர் உதாரணமாய் சொல்லுகிறார். You are hearing this message and you may be like eagle, lost your strength, physical strength, and you may be very sad and you may think that I cannot do anything hereafter. ஒருவேளை இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நீங்க மனசுல நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு சரீரத்துல பலம் இல்லை, என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கழுகுக்கு சமானமான, கழுகுக்கு போல ஒரு பலனை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த வேத வார்த்தையின் மூலமா தருகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். Amen. You have to do the one thing, that you come to God, you sit in his presence and you pray and wait for his new strength. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனிடத்துல கிட்டி வரவும், தேவனிடத்துல ஜெபிக்கவும், தேவனுக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவனாக கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். All those who are here, you are the disciples of God, so you should not waste your money on your health. இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் அனைவரும் தேவனுடைய சீடர்கள். உங்களுடைய சரீரத்திற்காக நீங்கள் உங்கள் பணங்களை வீணாக செலவழிக்க வேண்டாம். Many people are spending thousands of rupees, lakhs of rupees for their health. This should not happen in our lives. Come to the conclusion, pray to God, Lord, whatever you gave me, I will use it for your mission. So I should not use it for the waste things. இன்றைக்கு அநேகர் உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது சரீர சுகத்திற்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு இந்த சரீர பலத்தை தந்திருக்கிறீர், எனக்கு இந்த சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறீர், இந்த பலத்தை கொண்டு நான் உங்களுடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வேன் என்று நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். So may God bless all of us with the physical power so that we can do
Tamil Nadu missions and then the world missions. உண்மையாகவே தேவனாய் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக சரீர பலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அந்த சரீர பலத்தை கொண்டு தமிழ்நாடு சுவிசேஷத்தையும் உலகளாவிய சுவிசேஷத்தையும் நாம் செய்வோம். Those who believe know that you do India missions and world missions, surely one day you will travel with us. நீங்கள் தமிழ்நாடு சுவிசேஷத்தையும் இந்தியா சுவிசேஷத்தையும் உலக சுவிசேஷத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து எங்களோட உலகம் முழுவதும் பயணிக்க ரொம்ப உதவியாக இருக்கும். If you don't believe in these words, if you don't come to the conclusion that I have to live for the God's evangelism, then until unless you come to that recognition, God will just leave you as you are. பாருங்க, நீங்க இதை நம்பல, நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நான் வரல, இது நம்பக்கூடிய ஒரு வார்த்தை இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இருக்கிற விதமாகவே தான் நீங்க இருப்பீங்க. So when you realize what you have to do for God, then God will raise you up. நீங்க உங்களுக்காக இல்லாம கர்த்தருக்காக நீங்க செய்யணும், நீங்க எழும்பும் பொழுது தேவன் உங்களை இன்னும் வல்லமையாக எழும்ப பண்ணுவார். So I bless you in the name of Triune God to receive this healing today and live for God's glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. And next class we are going to see about fourth power, which is financial power. அடுத்த வாரத்திலே நாம் நான்காவது வல்லமை குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த வல்லமை பணத்தின் வல்லமை. So actually next week we may not have, because we are going to Andhra missions. So once we come back from there, we will have. அநேகமா கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அடுத்த வாரத்துல ஜூம் நடக்காது. ஏன்னு சொன்னா நாங்க ஆந்திரா பகுதிக்கு சுவிசேஷ பயணமாக மிஷன் ட்ரிப்பாக அவங்க போறபடினால திரும்பி வந்த பிறகு நம்ம இந்த ஜூம் மறுபடியும் நாம நடத்துவோம். You also get ready. Wherever we go, you also come with Pastor Sarvana, Pastor Timothy, so that we travel for the God's evangelism works. நாங்கள் மட்டும் அல்ல, நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் எங்களோடு கூட. அருமையான பாஸ்டர் சைமன் சரவணோடு, அருமையான பாஸ்டர் ஜான் தீமோத்தே கூட நீங்க எங்களோட கூட வரதுக்கு, எங்க வேணாலும் நீங்க ஊழியத்துக்காக நீங்க வர்றதுக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கலாம். Thank you. God bless you. நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஃபோரம் டைம். இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. கொஞ்சம் சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய நாளா எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு. ஆண்டவரோட ஊழியத்துக்கு இப்பவே செஞ்சுட்டா தான், வயசாயிட்டாலும் நம்மளால செய்ய முடியாது, ஆண்டவருக்கு பலன் நம்மளுக்கு வயசுல கொடுத்துருக்கிறப்பவே ஆண்டவருக்காக எழும்பி ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் பேசின வார்த்தை என்னன்னா, என்ன வயசுல நம்ம ஊழியத்துக்கு வந்தாலும் பழைய பலத்தை காட்டிலும் அதிகமான பலனை தந்து நம்மளை எடுத்து ஊழியத்துக்காக பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. காலேபு பயன்படுத்தின மாதிரி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி கழுகுகளை போல ஆண்டவர் பயன்படுத்துவார்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் சொன்னது ரொம்பவே பிரயோஜனமா இருந்தது. எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தது, புதுசாவும் இருந்தது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Amen. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் வேத பாடம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. சில நேரங்களில சில பலவீனங்கள் வரும்போது, இந்த வயசுலயே இவ்வளவு பலவீனம்னா இன்னும் வரப்போல காரியத்தெல்லாம் ஊழியம் எப்படி செய்ய போறோமோ தெரியலையே, எப்படி நடந்து போகணும், சரி எங்க போகணும் செய்ய போறோம்னு தெரியல. சில நேரத்துல நான் யோசிச்சேன். ஆனா இந்த நேரத்துல எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தை, நீ தேவனுடைய சுவிசேஷத்துக்காக நீ ஓடனா உனக்கு மர்வமாக்குகிற ஒரு பலத்தை கூட ஆண்டவர் கொடுப்பாருன்ற ஒரு வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. அந்த 2 தேவ மனிதர்களை கொண்டு அவங்களுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பலத்தை 85 வருஷத்துல கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு நான் தெரிஞ்சுக்கினேன். கர்த்தனோட பேசினார், அதற்காக நன்றி. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல கூட தேவன் என்னோடு இந்த குறிப்பாக இந்த சரீரத்தின் வல்லமை என்ற டாபிக் மூலமா தேவன் என்னோடு இடைப்பட்டது என்னன்னா, மோசேக்கு 120 வயசு ஆகும்போது அவன் மறிக்கும் போது கூட அவன் கண்கள் மங்கல, அவனோட ஸ்ட்ரென்த் குறையவே இல்லை.
அப்போ ஆண்டவரத்துல அவன் கிட்டி சேர்ந்ததுனால அவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் அவன் சரீரத்துல அவனுக்கு அவ்வளவு நல்ல ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு. அப்ப நம்ம இன்னும் ஆண்டவர் அதிகமா இன்னும் கிட்டி சேர்ந்தா கர்த்தர் நம்மையும் அப்படி ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அது மட்டும் கிடையாது. ஏசாயா 40:31 சொன்னது போல கர்த்தருக்கு காத்திருக்கிற கழுகு போல. அப்போ எக்ஸாம்பிள் எதுனா கழுகு தான். கழுகு தன்னை மீண்டும் புதுப்பிச்சுக்குமா. வேற யாரும் புதுப்பிக்க முடியாது. கழுகு புதுப்பிச்சு புது பலன் அடைகிறது போல ஆண்டவர் நமக்கு புது பலன் கொடுப்பாரு அப்படின்னு பேசினது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. குறிப்பா சரீரத்தின் வல்லமை என்ன ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சாரு. கர்த்தருக்கு நன்றி உண்டாகட்டும். ஆமென். Amen. கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாகட்டும். தேவன் நான் இன்று கற்றுக்கொண்ட விஷயம் வந்து என்னவென்றால், நம்ம சுவிசேஷத்துக்காக நம்ம ஓடும்போது, சுவிசேஷத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, உலகம் முழுவதும் அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அதுதான் தேவனுடைய வாஞ்சையா இருக்கிறது, அதுதான் தேவனுடைய ஆசையா இருக்கிறது. ஸோ எல்லாருடைய கடமை நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஸோ அது வந்து நான் ரொம்ப பாரமா பாஸ்டர் சொல்லும்போது நான் இந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். எல்லாரும் நம்ம வந்து ஒரு மனதோடு நம்ம ஆண்டவருக்காக உலக சுவிசேஷத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம வாஞ்சையோடு இருக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். பலனோடு நம்ம சரீர பலத்திற்கு கூட தேவன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். Pastor Sarana, you share and conclude. பாஸ்டர் பாஸ்டர் சரவணன், You நீங்க share your forum. ஏதாவது or- ஒரு நாலு வார்த்தை போரம் பண்ணிட்டு நீங்க வந்து முடிவு ஜெபத்தை பண்ணிடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே என்னுடைய வார்த்தை வந்து நான் என்ன நினைச்சேன்னா இது நெகட்டிவா கொடுப்பாங்க, சரீரத்தின் வல்லமை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் அந்த கான்செப்ட்ல யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா மெசேஜே வந்து அது ரிவர்ஸா இருக்கும்போது உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ சைமன் பாஸ்ட், தீமோத்தி பாஸ்ட்லாம் கேரளா இது சவுத் கொரியாவுக்கு போயிருந்தாங்க. அங்க இருக்கிற அந்த உணவு முறைகளும் அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையும் வேற. இப்போ ஆந்திராவுக்கு போறோம், அங்க இருக்கிற உணவு முறைகள் வேற. தமிழ்நாட்டுக்கு வராங்க, அங்க இருக்கிற உணவு முறைகள் வேற. இதனால நிறைய நேரங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்து காணப்படுது. லாஸ்ட் டைம் வெண்ணமங்கலத்துக்கு வரும்போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. ஆனா அந்த ஹெல்த் இஷ்யூல கூட தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு சரீர வல்லமை கொடுத்து அந்த உலக சுவிசேஷத்தை அவர் நிறைவேற்றாரு. அந்த பழைய பலத்தை இன்னும் நமக்கு ஆண்டவர் தராருன்னு சொல்லி கேட்கும்போது இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கூட பல ஆண்டுகளா வயிறு பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் யோசிப்பேன், ஆண்டவரை அடிக்கடி வயிறு பிரச்சனை வருது, எப்படி என்னால ஊழியத்துக்கு போக முடியல, எழும்ப முடியல அப்படின்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு பேசப்பட்ட அந்த வார்த்தை உண்மையிலே ரொம்ப தொடுதலா இருந்தது. குறிப்பா காலேபு சொன்னது போல அன்றைக்கு கொடுத்த அதே வல்லமை எனக்கு இப்பவும் இருக்குது, நீங்க எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்ன ரொம்ப பல மடங்கு என்ன அதை பூஸ்ட் பண்ணுச்சு. உண்மையிலே இனி சரீர பலவீனத்தை குறித்து யோசிக்காம ஆல்ரெடி ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய வேலையை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு பலத்தோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓடுறதுக்கு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. உண்மையிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. நீ கொடுத்த இந்த வெளியேறப்பட்ட நல்ல வார்த்தைக்காக நன்றி. நாங்க சரீரத்துல சோர்ந்து போயிருக்கிறோம். நாங்க அநேக நாட்கள் சரீரத்தை ஆண்டவரே நாங்க சரியா கவனிக்காம விட்டுட்டோம், பலவீனமா தான் இருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய